எந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை மாற்ற வல்ல தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமீன். இது குட்டி கதையல்ல, நிஜம். பார்ட் 4. இன்றைக்கும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்தும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்தும் 2 நிகழ்ச்சியை பார்த்து அதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவன் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, நீ இப்போ இருக்கக்கூடிய இந்த தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்குவேன். அந்த தேசத்தில் நீ போ. அந்த தேசத்தோட பேர் என்னன்னா எகிப்து. ஓகே. அப்போ ஆபிரகாம் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அவங்க ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு குடிபெயர்ந்து அப்படியெல்லாம் வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எகிப்து தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் கொண்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது எகிப்து தேசத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயமாக கூட இருக்கலாம். தன் மனைவி சாராயை பார்த்து சொல்கிறாங்க, நீ பார்வைக்கு அழகாட்டு இருக்குத, அப்போது நீ எனக்கு மனைவியாக இருக்கிறதுனால உன் நிமித்தம் அவங்க என்னை கொண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாராங்க. எகிப்து தேசத்தில் பார்வோன் ராஜாவை பார்க்குறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணபடியே பார்வோன் ராஜாட்ட இது என்னோட மனைவின்னு சொல்லலை, சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி சொன்னதுமே சாராயை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆபிரகாம் இன்னொரு இடத்துல தங்கியிருக்குதான். இந்த மாதிரி நடக்குது. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார் அப்படின்னு இருக்கும். அப்படியே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நாட்டில் ஒரு பிரச்சனை வருது. என்னடா இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு புரிய வருது, ஓகே இது சாராயை நம்ம இங்கே கூப்பிட்டதுனால நடக்குது போல் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ எதுக்கு நீ எங்களுக்கு இப்படி பண்ண, எதுக்கு நீ உனக்கு மனைவின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆபிரகாமையும் சாராயும் சேர்த்து இவங்க அங்கேருந்து போக சொல்கிறாங்க. நிறைய ஆடு மாடுகள் அப்படி இப்படியெல்லாம் கொடுத்து அவங்கள அந்த இடத்துலேருந்து போக சொல்கிறாங்க. இதே போல் இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்கு, அப்போ ஆபிரகாமுடைய நாட்கள் பஞ்சம் நடந்தது போல ஈசாக்கின் நாட்களிலும் கொஞ்சம் பஞ்சம் நடக்குது. அப்போ ஈசாக்கு இதே போல தன் மனைவி ரெபேக்காலை கூட்டி கொண்டு வராங்க. அப்போ ஒரு இடம் இருக்குது கேரார், அந்த இடத்துல குடியிருக்குதாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ள மக்கள் ரெபேக்காலை எடுத்துக்கொள்வாங்களோ அப்படின்னு சொல்லி ஈசாக்கு அவங்கள்ட்ட இது என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்ல தயக்கப்படுறாரு. அப்போ வேற எதுவும் சொன்ன மாதிரி தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நாள் அப்போ அந்த கேரார் தேசத்தில் ராஜாவாக இருக்கக்கூடியது அபிமெலேக்கு. ஒரு நாள் அபிமெலேக்கு பார்க்கும்போது அபிமெலேக்கு தெரியுது இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி. அப்போ கூப்பிடுதாங்க, நீ உங்களை பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்குது, அப்போ நீ இதை ஏன் சொல்லலை? ஒருவேளை நான் உன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு இருந்தால் அது பாவமாக இருந்திருக்குமே. ஆனால் பண்டைய காலத்தில் இப்படிலாம் நடக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, அதுதான் பைபிள் அக்செப்ட் பண்ணுது. ஸோ பண்டைய காலத்தில் இப்படி நடந்தது, ஆனால் இப்போ பைபிள் இதை தான் அக்செப்ட் பண்ணுது. அப்படி இருக்குது. அப்போ இந்த 2 நிகழ்ச்சி இப்படி நடக்குது. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏசப்பா என்ன உணர்த்தினார் அப்படின்னா, இந்த 2 இடத்துலையுமே 2 இக்கட்டான சுச்சுவேஷன் நடக்குது. ஆனால் அந்த இக்கட்டான சுச்சுவேஷன் வந்ததே தவிர அது அந்த பிரச்சனை நடக்கலை. அவங்களுக்கு அந்த இக்கட்டு நேரிடலை, அந்த தீங்கு அவங்கள அணுகலை. அது எதனால அப்படின்னா, இப்போ ஆபிரகாம் இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, 2 பேரும் கர்த்தரை நம்பி இருந்தாங்க. கர்த்தரை நம்பி அவங்க இருந்ததுனால அவங்க மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட அது அவங்க அணுகலை. அவங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிளில். அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒருவேளை கர்த்தரை நம்பி இருக்கலாம், இல்லை இப்போ தான் நீங்கள் இயேசுவை அறிஞ்ச ஒரு ஆளாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆடியோ கேட்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவரை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா எந்த ஒரு விதத்துலையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருவேளை சிச்சுவேஷன் அப்படி உங்களுக்கு வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நீங்கள் மனம் துவண்டு போகலாம், என்ன நடக்குதோ, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி நடக்குது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அது உங்களுக்கு நடந்தாலும் சரி, உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ உங்கள் அப்பாவோ அம்மாயோ நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய உங்களுடைய ஒரு நண்பன் ஆனாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி, அந்த தீங்குக்கு ஒப்பு கொடுக்க விட மாட்டார். ஏன்னா நீங்கள் அவரை நம்பி இருக்குதீங்க. ஒருவேளை அந்த பிரச்சனை அப்படி நடக்கலாம். ஒருவேளை
இப்போ மேரேஜ் வயசு ஆகிட்டும் உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். அப்போ பலரும் உங்களை வந்து நிந்திக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்காது. அப்படி லேட்டாக ஆனாலுமே அது வந்து ஒரு ஆசீர்வாதமாகவும் கர்த்தருடைய அந்த ஒரு சித்தம் நடந்த ஒரு விஷயமாகத்தான் அதில் இருக்கும். ஒரு குழந்தைக்கு இப்போ நீங்கள் காத்திருக்குதீங்க, அதுக்கு லேட் ஆகுது அப்படின்னாலும் அது வந்து லேட் ஆகுமே தவிர அது நடக்காத போகாது. கண்டிப்பாக கர்த்தருடைய அற்புதம் அதில் நடக்கும். தாமதம் ஆனாலும் நீ அதற்காக காத்துரு, அது தாமதிக்காது, அது முடிவிலே நடக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது மட்டுமா, நான் ஏதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நம்பி இதை வச்சு நீங்க வந்து ஜெபிங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களை அதிலிருந்து விடுவிக்க ஒரே ஒரு தேவன் உண்டு. கண்டிப்பா அந்த தேவன் உங்களை விடுவிப்பார். ஆமென். இசப்பா, இந்த நேரத்திலையும் இந்த ஆடியோவை கேட்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்திலே தருகிறேன். தகப்பனே, அவங்க எந்த பிரச்சனையில இருக்குதாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா உமக்கு தெரியும். அவங்க எந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, தேவனே நீங்க அவங்க கூட இருங்கப்பா. ஞானத்தை கொடுங்க, இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. கூட இருங்க, அதுலேருந்து அவங்கள மீட்டெடுங்க, அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பீராக. எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கக்கூடிய என் தேவனே, உமக்கு நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென்.